காலையில எந்திரிச்ச உடனே விஷயமா காப்பர் சார்ஜ்டு வாட்டர் குடிங்க, அருகம்புல் குடிங்க, நெய் குடிங்க நிறைய சொல்றீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை பொறுத்து எந்த விஷயத்தை நீங்க எடுக்கணும் வெறும் வயிற்றுலங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ காப்பர் சார்ஜ்டு வாட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா உங்களோட ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், நரைமுடி, சோர்வா இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகணும்னு நினைக்கிறீங்கனாலும், செரிமானத்துக்கு பிரச்சனை வருது, அடிக்கடி எனக்கு இருமல், தும்மல், சளி, காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கு, வயிறுல பிரச்சனை வந்துட்டே இருக்கு, இந்த காப்பர் சார்ஜ் வாட்டர் நீங்க தாராளமா குடிக்கலாம். ஸோ என்னோட காப்பர் வெசல் இதுதான். ஒரு 8 மணி நேரம் தண்ணி ஊறணும்னு சொல்லுவாங்க. ஸோ நைட் இது ஃபுல்லா தண்ணி நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தண்ணியை நிரப்பி வச்சுட்டு வெறும் வயிற்றுல காலை எழுந்தோடனே இந்த செம்புல இருந்து டைரக்டா நீங்க குடிக்கணும். இது ஒரு டம்ளர்ல ஊத்தி அப்பெல்லாம் குடிக்கக்கூடாது. டைரக்டா குடிச்சீங்கன்னா இதுல இருக்கிற அத்தனை காப்பர் சத்தும் உங்க உடம்புக்கு போகும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னா 3 லிட்டர் தண்ணியும் காப்பர் சார்ஜ் வாட்டராவே குடிக்க கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள்லயும் நிறைய காப்பர் சத்து இருக்கு நம்ம உடம்புக்கு தேவையானது. ஸோ இது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்க உடம்புல, நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த தண்ணியை காலையில குடிக்கலாம். 3 months தொடர்ந்து இந்த தண்ணி குடிச்சீங்கன்னா ஒரு நல்ல டிஃபரன்ஸ் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம்.